சந்தியா ராகம் சரியில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீட்டோட நிம்மதி, சந்தோஷம் எல்லாத்தையும் குட்டிச்சவராக்குன இந்த மாயா இனிமே இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. அவ இனிமே இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்கவும் கூடாது. அதுக்கு நான் அனுமதிக்கவும் மாட்டேன்னு சொல்லிடுறாங்க ரகுராம். இல்லைங்க, நீங்க எடுத்த முடிவு தப்புன்னு சொல்றாங்க ஜானகி. அவ இங்க தான் இருப்பா, இந்த வீட்டுக்குள்ள தான் வருவான்னு ஜானகி சொல்றாங்க. இதை கேட்ட மாயா, ஐயோ பெரியமா, எனக்காக நீங்க பெரியப்பா கிட்ட இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு கேட்கறாங்க. கெஞ்சினபடி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதை கேட்ட பாட்டி சொல்றாங்க, ஏ மாயா, நீ நடிச்சதெல்லாம் போதுண்டி. நல்லவ மாதிரி நடிச்சு இந்த குடும்பத்தையே குடித்தவராக்கிட்டியே, இதுக்கப்புறமும் இன்னும் நடிப்பை நாங்கள் நம்புவோமாங்கிறாங்க பாட்டி. ப்ளீஸ் பெரியமா, நீங்கள் எனக்காக எதுவும் பேசாதீங்கன்னு கெஞ்சிட்டு இருக்காங்க மாயா. மாயா, நீ எதுவும் பேசாதா, எது பேசுறதாலும் நான் பேசிக்கிறேன். ஜானகி ரகுராமுக்கு முன்னாடி இது வரைக்கும் எதிர்த்து பேசாத ஜானகி, இங்கே பாருங்க, சீனு மாயா 2 பேரும் இனிமேல் இங்கே தான் இருப்பாங்கன்னு சொல்லிடுறாங்க. ஜானகி, அப்போ நம்ம குடும்பத்தை விட, என்ன விட, நம்ம பொண்ணை விட அவள் தான் உனக்கு முக்கியமாக போயிட்டல. இதுக்கு மேலே இதை பற்றி நான் உங்ககிட்ட பேசுறதா இல்லை. நீ இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் விலகியே இருங்கிறாங்க ரகுராம். ஆத்மா, நீ உன் பையனை கூட்டிட்டு கட்டுவலையும் கூட்டிட்டு இங்கேருந்து கிளம்புன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, இதுதான் உங்கள் முடிவான்னு கேட்குறாங்க ஜானகி. ஆமாம், இதுதான் என்னோட முடிவுங்கிறாங்க ரகுராம். அப்படின்னா என்னோட முடிவையும் கேட்டுக்கங்க. மாயா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டானா நானும் போயிடுவேங்கிறாங்க. அம்மா, நீ என்னம்மா பேசிட்டு இருக்க? நீ ஏமா வெளியில போகணும்னு தனா கேட்குறாங்க. ஏ ஜானகி, நீ என்ன பேசிட்டு இருக்க? உனக்கு புரிஞ்சுதான் பேசுறியா? ரகுராம் எடுத்து பேசிட்டு இருக்க. ஆமாத்த, நான் சொல்றதுதான் முடிவு. மாயா இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னா அவ கூடவே நானும் போயிடுறேங்கிறாங்க ஜானகி. பெரியமா, நீங்க எங்கேயும் போகக்கூடாது, இங்க தான் இருக்கணும். சீனு வேணா அவங்க அம்மாவும் இங்கேயே இருந்துட்டு போகட்டும், நான் வேணா வெளியில போயிடுறேன் பெரியமான்னு கெஞ்சுறாங்க மாயா. ஏ மாயா, நீ எதுவும் பேசக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேனா இல்லையாங்கிறாங்க ஜானகி. இதுதான் உன்னோட முடிவான ரகுராம் கேட்குறாங்க. ஜானகி ஆமாங்கிறாங்க. என்ன சொன்னாலும் சரி, என்னோட முடிவை நான் மாத்திக்க போறதா இல்லைன்னு ஜானகி சொல்றாங்க. ஜானகி, நீ என்ன பேசிட்டு இருக்க? யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க? இந்த குடும்பத்தோட நிம்மதி, சந்தோஷம் எல்லாத்தையும் கெடுத்துட்டு போன இந்த மாயா பின்னாடி நீ போறேன்னு சொல்றியே, இது நியாயமான்னு கேட்கறாங்க பாட்டி. மாயா செஞ்சதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு நாள் புரியும். எல்லாத்துக்கும் புரியுற வரைக்கும் மாயா இங்க தான் இருக்கணுங்கிறாங்க ஜானகி. அண்ணி, நீங்க இந்த வீட்டு மருமக, நீங்க எதுக்கு வெளியே போகணும்னு கேட்கறாங்க சிவராமன். ஆமாப்பா, எனக்கு எல்லா வகையான உரிமையும் இந்த வீட்டுல இருக்கு. நான் இந்த வீட்டு மருமக தானே, நான் எதுக்காக போகணும்? அதே மாதிரி தான் மாயாவும் இந்த வீட்டு மருமக. அவ எதுக்கு வெளியில போகணும்? நான் இங்க இருக்கணும்னா மாயாவும் இங்க தான் இருப்பா. நாங்க யாரும் வெளியில போக மாட்டோம்னு உறுதியா சொல்லிடுறாங்க ஜானகி. ரகுராம் அப்படியே கோவத்தோட பாக்குறாங்க. வீட்டுக்குள்ள போனது ஒரு குடம் தண்ணியை கொண்டு வந்து எல்லாரும் முன்னாடியும் தலையோட தலைமுழுகிறாங்க. ரகு, என்னப்பா பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க பாட்டி. ஆமாமா, இன்னையோட எல்லாம் முடிச்சது. என்னை எதிர்த்து பேசாதவ கூட எதிர்த்து பேசி அந்த வீட்டுக்காக புகுந்த வீட்டை விட்டு கொடுத்துட்டா. இனிமே ஜானகிங்கிற ஒருத்தி என் வாழ்க்கையிலேயே இல்ல. நான் எடுத்த முடிவுக்கு எதிராக எதிர்த்து பேசிட்டா. என்னை எதிர்த்து பேசினவன் இனிமே செத்து போயிட்டாங்கிறாங்க. இனிமே பொண்டாட்டிங்கிற உறவு எனக்கு கிடையாது. என் குடும்பமும் என் பொண்ணு மட்டும் இருந்தா போதுங்கிறாங்க ரகுராம். ஐயோ பெரியப்பா, நீங்க உங்க பாயால் இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு போய் கெஞ்சுறாங்க மாயா. மாயாவை என் கையை தொடாத, ஒதுங்கி போங்கிறாங்க. நான் வேணாலும் இங்க இருந்து போயிடுறேன், நீங்க பெரியமா கூட சந்தோஷமா இருக்கணும் பெரியப்பாங்கிறாங்க. இங்க பாரு, நீ எதுவும் என்கிட்ட பேசாத, பேச்ச கேட்கிற நிலைமையிலும் நான் இல்லைங்கிறாங்க ரகுராம். ப்ளீஸ் மாமா, நீங்க இப்படி எல்லாம் சொல்லாதீங்கன்னு கதிரவன் போய் கெஞ்சுறாங்க. ரகுராம் கதிரவனா ஓங்கி ஒரு ரூபா கொடுக்குறாங்க. உன்னைய வளர்த்துனதுக்கு நன்றி கடனை கட்டிட்டு ஓடி போய் ரகுராமா கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. இவன் மட்டும்தான் இனிமே என்னோட உலகம். என் பொண்ணு மட்டும் எனக்கு இருந்தா போதும். பொண்ணு மட்டும் எனக்கு இருந்தா போதும். இனிமே யாரை பத்தியும் எனக்கு கவலை இல்லை. வா போலாம் அப்படின்னு ரகுராம் தனாவை கூட்டிட்டு போயிடுறாங்க. டே சீனு, வாடா போலாம் அப்படின்னு சொல்லி பத்மா சீனுவை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போயிடுறாங்க. ஒவ்வொருத்தரா வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. இந்த பக்கமா ஜானகி, கதிர், மாயா இவங்க 3 பேர் மட்டும் நிற்கிறாங்க. பெருமா, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு மாயா கேட்குறாங்க. இல்லை மாயா, நீ இங்கே தான் இருக்கணுங்கிறாங்க ஜானகி. அத்தை, பொறுமையாக இருந்திருக்கலாம், நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துருச்சேங்கிறாங்க கதிரவன். கதிர், நான் பொறுமையாக இருந்து உங்கள் 2 பேர்த்தோட வாழ்க்கையும் வீணாக போகிறத நான் பார்த்துட்டு இருக்க முடியுமா? நீங்கள் 2 பேர் தான் தனாவோட வாழ்க்கையை காப்பாற்றிருக்கீங்க. நான் சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கேனே. நான் தனாவுக்கு இப்படி ஒரு நிலைமை நடந்திருக்குன்னு தெரிஞ்சா அவர்னால தாங்கிக்கவே முடியாது. கடைசி வரைக்கும் அவருக்கு இந்த உண்மை தெரியாமையே இருக்கட்டும்னு சொல்லி மடிக்கிறாங்க ஜானகி. ஒரு நாள் உண்மையை சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைக்காமலா போயிடும். அது வரைக்கும் நீங்க 2 பேரும் இங்கே தான் இருக்கணும். உங்க 4 பேர்த்தோட வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருக்கணும். அதை தான் நான் எதிர்பார்க்குறேங்கிறாங்க ஜானகி. ஒரு நாள் ஒரு முடிவுக்கு வரும். சரி வாங்க உள்ள போலாம் வாங்கன்னு கூட்டிட்டு போனா தனியாக உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. கதிரவன் கூட சேர்ந்து வாழ சம்மதமா இல்லையான்னு பஞ்சாயத்துல கேட்டதுக்கும் சம்மதம் தான் சொல்லிடுறாங்க தனா. இதை இப்ப நினைச்சு வருத்தப்பட்டு அழுதுகிட்டு வந்திருக்காங்க தனா. செஞ்ச காரியத்தினால எனக்கு பிடிக்காத வாழ்க்கை அமைஞ்சதுனால இப்ப அப்பா தலையோட தண்ணி ஊற்றி அம்மா அவ தலைமுழுகிட்டாங்களேன்னு அழுகுறாங்க தனா. என்ன நடந்ததுங்கிறதே தெரியாத அழுதுட்டு இருக்கிற தனாவை பார்க்க கதிரவன் வர வந்ததும் தனான்னு கூப்பிடுறாங்க. குரலை கேட்டதும் எழுந்திருச்ச தனா பலார் பலார்னு கதிர அடி அடின்னு அடிக்கிறாங்க. சொன்ன மாதிரி செஞ்சுட்டியலடா, சொன்னதை நடத்தி காட்டிட்டியாடா, உன்னை கண்டாலே பிடிக்காது, உன்னை எப்படிடா நான் என் வாழ்க்கையில ஏத்துக்க முடியும்? நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாங்க. கதிர், அடைச்சி வாயை மூடுடா, நீ இதுக்கு மேல ஏதாவது பேசினா நான் அங்கிருந்து அப்படியே குதிச்சிடுவேன்டா. மனசாட்சியே இல்லையா? ஏன்டா இப்படி எல்லாம் செஞ்ச? ஆனா பஞ்சாயத்துல உன் கூட சேர்ந்து வாழ்றேன்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் இப்ப என் உடம்பெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே கம்பளி பூச்சி ஓடுற மாதிரி இருக்குடா. நான் நினைக்கும் போது அவ்வளவு அருவருப்பா இருக்கு. எங்க அம்மா என்கிட்ட கேட்டுக்கிறதுனாலதான் நான் பஞ்சாயத்துல அப்படி சொல்லும்படி ஆகி போச்சு. ஆனா உன்னாலையும் இந்த மாயவனாலையும் என் வாழ்க்கையும் போச்சு, எங்க அம்மாவோட வாழ்க்கையும் போச்சு. பாத்தியா, உங்க 2 பேர்த்தினால தானே இப்ப எங்க அம்மா அப்பா 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணாம இருந்திருந்தா எங்க அம்மாவோட வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும், என்னோட லைஃபும் நல்லா இருந்திருக்குமேடா. இப்படி கெடுத்து போட்டீங்களே 2 பேரும் சேர்ந்து. நீங்க 2 பேரும் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா, நாசமா போயிடுவீங்கன்னு சாபம் போடுறாங்க தானே. அந்த மாயா சொன்னா என்ன வேணாலும் செஞ்சிருவியா? அவ சொன்னாங்கிறக்காக நீ என் கழுத்தில் தாலி கட்டிடுவியா
சொல்லுவேன்னு கேட்குறாங்க. மாயா உனக்கு நல்லதுதான் செஞ்சான்னு கதிர் சொல்ல வராதுக்கு முன்னாடியே தனா போட்டு மறுபடியும் பலார் பலார்னு கண்ணம் வேங்க அடிக்கிறாங்க. கதிரும் அத்தனை அடியும் பொறுத்துக்கிட்டு பேசாம நிக்கிறாரு. என்னோட ஆசை கனவு லட்சியம் எல்லாமே சேர்த்து அழைச்சிட்டீங்களாடா. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு என்னதான் தகுதி இருக்கு? கல்யாணம் பண்றதுக்கு எவ்வளவே சம்மதிக்க மாட்டாரு. உன் கூட நான் எப்படி வாழ்வேன்? என் கழுத்துல தாலி கட்டிட்டா உன் கூட சந்தோஷமா வாழ்வேன் நீ நினைச்சிட்டு இருக்கிறியா? ஊரை பொறுத்த வரைக்கும் நீ நானும் புருஷன் மட்டாட்டியா இருக்கலாம். ஆனா என்னைக்குமே நீ என் புருஷன் ஆக முடியாது. இந்த வீட்டு சனத்தையும் இந்த ஊரையும் ஏமாத்தி வேணா நீ என் வீட்டுக்குள்ள வந்திருக்கலாம். ஆனா என் மனசுக்குள்ள எந்த காலத்திலயும் உன்னால வரவும் முடியாது. நான் விடவும் மாட்டேன். எங்க அம்மா அப்பா என்ன சொன்னாலும் சரி நான் உன் கூட வாழவே மாட்டேன். என்னோட சந்தோஷத்தை கெடுத்த உனக்கு இனிமே நிம்மதியான வாழ்க்கைங்கிறது எதுவுமே கிடைக்காதுடா. என் கண்ணு முன்னாடி நிக்காத மரியாதையா இங்கிருந்து வெளியில போயிடுங்கிறாங்க. நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கிற மனநிலைமையில இல்ல. ஆனா நான் சொன்னாலும் நீ ஏத்துக்க போறதும் இல்ல. மேல இருக்கிற ஆசையினாலதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் நீ நினைக்கிற. சத்தியமா அப்படி இல்லதானா? உன் லைஃபை காப்பாத்துறதுக்கு மட்டும்தான் நான் உனக்கு தாலி கட்டினேன். கார்த்தி என்னை கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா உன்னோட லைஃப் மொத்தமாக போயிருக்கும் தானா? கார்த்தி அவ்வளோ மோசமானவன். நான் சொல்ல வேண்டியதை சொல்லித்தான் ஆகணுங்கிறாங்க. டேய் அவரை பற்றி மட்டும் பேசாதடா, உனக்கு அதுக்கு தகுதியும் இல்லைன்னு சொல்லி மறுபடியும் பலார் பலார் நிறையறாங்க தானா? அவன் ஒரு தப்பான ஆள். அவன் நினச்சதை நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அதே மாதிரி நானும் நடத்தி காட்டிட்டேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணதுனால அத்தையும் மாமாவும் இப்போ சண்டை தான் போட்டிருக்காங்க. ஆனால் கார்த்தியை கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா அத்தையும் மாமாவும் என்ன ஆயிருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்க முடியாது. நீ சொன்னியே கனவு லட்சியம் இதெல்லாம் உனக்கு இப்போ கூட இருக்குக்கான சான்ஸும் இருக்குது. அதுக்கு நான் எப்போவுமே உனக்கு தடை போட மாட்டேன். வேணா நான் உனக்கு புருஷன், ஆனால் எப்பவும் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன். நான் வேணா ஓரமா இருந்துக்கிறேன். உன்னை தாண்டி நான் எப்பவும் பக்கத்துல வரமாட்டேன். உனக்கு நான் நிழலா இருப்பேன். அதுக்கு அனுமதிச்சுன்னா போதும். அப்பா சாமி போதுமடா சாமி, உனக்கு ரொம்ப பெரிய மனசுதான். உன்னை பார்க்கத்தான் எனக்கு பிடிக்கல. என் கண்ணு முன்னாடி நிக்காத, முதல்ல இங்க இருந்து வெளியில போடா. போடான்னு சொல்றனால போடா போ அப்படின்னு சொல்லி வெளியில பிடிச்சு தள்ளி விடுறாங்க. தனா அழுன்னு அழுதுட்டு இருக்காங்க. தனா அழுகிறத பார்த்த கதிரும் கண்ணை தடிச்சிட்டு போறாங்க. இப்போதைக்கு உண்மையை சொன்னாலும் தனாவும் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க யாரும் நம்ப போறதில்ல. சரி காலம் வரும் காத்திருக்கலான்னு கதிரும் கண்ணை தடிச்சிட்டு போயிட்டாங்க. சீனு ரூம்ல மாயா மேல கோவமா இருக்காங்க. மாயா அப்பதான் ரூம்குள்ள வர்றாங்க. வந்ததும் சீனுன்னு கூப்பிடுறாங்க. சீனு நான் உன்னைத்தான் கூப்பிட்டேன், ஏன் பேச மாட்டேங்கிறேன்னு கேட்குறாங்க மாயா. ஏன் நீ கூப்பிட்டா உன்னை பார்த்ததும் நான் கையை கட்டிட்டு எழுந்திரிச்சு நிற்கணுமான்னு கேட்குறாங்க சீனு. பேச்சு திறமையில உன்னை அடிச்சுக்கா ஆளே கிடையாது. என்னென்னமோ பேசி எப்படியோ உள்ள வண்டியில் மட்டும் தெரிஞ்சுக்க மாயா. நீ இந்த வீட்டுக்குள்ள வேணா வந்திருக்கலாம், ஆனால் என் மனசை விட்டு எப்பவே வெளியே போயிட்டேன். என்ன மாயா அப்படி பார்க்குற? உன்னை லவ் பண்ணனு தவிர நான் எந்த தப்புமே பண்ணல. ஆனால் நான் இப்போ யோசிக்கிறேன், ஏன்டா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு இப்போதான் எனக்கு தப்புன்னு தோணுதுங்கிறாங்க சீனு. எங்கள் குடும்பத்தையும் என்னையும் இந்த நிலைமைக்கு நீ கொண்டு வந்து நிறுத்திட்டியலன்னு சீனு கேட்குறாங்க. மாயா உண்மையை சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் அமைதியாக நிற்கிறாங்க. உண்மை என்னன்னு தெரிஞ்ச ஜானகி மட்டும்தான் மாயாவுக்காகவும் கதிர்க்காகவும் பேசிட்டு இருக்காங்க. ரகுராம் குடும்பத்துல இவ்வளவு பெரிய விரிசல் விழுந்திருக்கு. இது எப்ப நாளடைவுல சரியாக போகுதுங்கிறதையும் நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம்.